தற்போதைய முக்கிய செய்தி, இனிப்பான சந்தோஷமான செய்தியும் கூட. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னதாக இந்திய அணி தனது பேட்டிங்கை 249 ரன்கள் என்ற கணக்கில் முடித்தது. 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் கண்ட நியூசிலாந்து 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. இந்தியா தரப்பில் ஸ்ரேயாஸ் ஐயர் 79 ரன்களும், அக்சர் பட்டேல் 42 ரன்களும், KL ராகுல் 23 ரன்களும், ஹார்திக் பாண்டியா 45 பந்துகளில் 45 ரன்கள் என இந்தியா 50 ஓவர்கள் முடிவில் 249 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி தோல்வி கண்டது. கேன் வில்லியம்சன் மட்டும் 81 ரன்கள் குவித்தார். குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்களின் சாகசம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி கலக்கி எடுத்தார். 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். 42 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இன்னொரு லெக் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவை சந்திக்க இருக்கிறது. 44 ரன்கள் வித்தியாசத்தில் ICC சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இருக்கிறது. 46 ஓவர்களிலேயே நியூசிலாந்தை முடக்கி இருக்கிறது.